இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு 7 problems in the human life and 7 solution in the problem. மனிதன் சந்திக்கிற 7 பிரச்சனைகளும் அந்த 7 பிரச்சனைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற 7 பரிகாரங்களும் இதான் இன்றைய செய்தி. இதற்காக எடுக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவிடம் வந்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடனே அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்களில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். மனிதர்கள் அத்தனை பேரும் அவ்வப்போது பிரச்சனைகளை வேதனைகளை சந்திக்கிறோம். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. பிரச்சனை இல்லாத மனிதர் மனுஷி யாருமே கிடையாது. Every man and woman have many problems. ஆனா இன்றைக்கு அதை சுருக்கமாக வடிகட்டி 7 பிரச்சனைகளாக உங்களோடு இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு நான் செய்தியை கொடுத்து அதற்கான 7 பரிகாரங்களையும் இதே பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். பிரச்சனை வருகிறது. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? கட்டில் முழுதும் மல்லிகைப்பூவும் ரோஜாப்பூவும் தூவி என் ஆண்டவர் சுகமா தூங்க வைக்கணும். தூக்கத்திலிருந்து எழுந்து டைனிங் டேபிளுக்கு வந்தா இட்லியிலிருந்து இடியாப்பத்திலிருந்து கத்திரிக்காயிலிருந்து கறி வரைக்கும் 100கணக்கான பண்ட டேபிள் இருக்கணும். சாப்பிடணும், தூங்கணும், தூங்கி எந்திரிச்சு வரணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்யாத காலத்துல, பிசாசுக்கு இடம் கொடுக்காத காலத்துல ஏதேனும் இருக்கும்போது அப்படித்தான் இருந்துச்சு. சாப்பிடுறது, தூங்குறது, தூங்குறது, சாப்பிடுறது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பம் பிசாசு பேச்சை கேட்டு பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ அன்றையிலிருந்து அந்த மகிமையான ஆசீர்வாதமான ஜீவியத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் இந்த சாபமான உலகத்தில் தள்ளப்பட்டான். அன்று முதல் மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கிறான், வேதனைகளை சந்திக்கிறான். ஆகவே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாட்டு அறிவு நமக்கு வேண்டும். அதுக்காக தான் பைபிளை படிக்கணும். பைபிளை ராத்திரி பாலா படிப்பதும் வேத பாடங்களில் வந்து தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வது அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர்? இந்த பிரச்சனையோடு இருந்த இந்த சிஸ்டருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆகவே கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு, எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரம். சொல்லுங்க, கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு தேவன் தருகிறார், எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரமும் நம்முடைய தேவன் தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பகல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் பேசுறார்.
நீங்க இப்ப என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ அதற்கு தீர்வும் தருகிறவர் இயேசு. எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரம் தருகிறவரும் இயேசு. இவளோடு அந்த 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதையெல்லாம் போய் விற்று உன் கடன் எல்லாம் அடைத்து விடு. அதான் அவளுடைய பிரச்சனை. இனி நாளைக்கு எதிர்காலத்துக்கு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. நம்முடைய தேவன் கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வும் தருகிறார், எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரமும் தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவற்றை இப்போ நம்முடைய பிரச்சனை ஒவ்வொன்றா கொண்டு வருவோம், தியானிப்போம். இவளுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரிவுகள், வேதனைகள். இந்த மனுஷிக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்னங்க? பிரிவுகள், வேதனைகள். யாரை பிரிந்திருக்கிறாள்? கணவனை இழந்திருக்கிறாள். சின்ன வயசு, 2 பையங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா, ஒருவேளை இவளுக்கு ஒரு 35 வயசு இருக்கலாம், 40 வயது இருக்கலாம். சின்ன வயசு, கணவனை இழந்து விட்டாள். பிரிவு. இங்கே கூட ஆராதனைக்கு வந்திருக்க நம்ம சிலரை தற்காலிகமா பிரிகிறோம், சிலரை நிரந்தரமா பிரிகிறோம். ரொம்ப வேதனை. தற்காலிகமா பிரிஞ்சாலும் பெயின் இருதயத்தில் இருக்கும், நிரந்தரமா பிரிஞ்சாலும் விவரிக்க முடியாத, எடுக்க முடியாத வேதனை இருதயத்தில் இருக்கும். இவள் தன் கணவரை நிரந்தரமா பிரிஞ்சிட்டான். ஒரு பெண்ணுக்கு கணவனை பிரிவத மாதிரி வேதனை, அதை எடுத்து சொல்ல இலக்கியத்தில் வார்த்தையே கிடையாதுங்க, கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியக்காரங்க, கணவனை இழந்த சகோதரிகளுக்கு நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். அவருடைய துயரங்களும் சோகங்களும், ஒவ்வொரு நாள் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளும் விவரிக்க முடியாதது. ஆகவே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்க, உங்களை நேசித்த, போஷித்த, காப்பாற்றிய, அன்பு பாராட்டின யாரையோ பிரிந்திருக்கிறீர்கள். சகோதரம், அது நிமித்தம் உள்ளத்தில் என்ன இருக்கு? வேதனை. இது மனிதன் சந்திக்கிற முதல் பிரச்சனை, பிரிவுகள், அது நிமித்தம் வருகிற வேதனைகள். 2வது டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள். ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள். கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் யாரு? அவருடைய சர்ச்சுக்கு பாஸ்டர் யாரு? சொல்லுங்க. எலிசா. எலிசாவுக்கு இருக்கிற வரம் என்ன? தலைவலி, காய்ச்சல், ஓடுறது மட்டும் இல்லைங்க, மரித்தோரை எழுப்புகிற வரம் யாருக்கு உண்டு? எலிசாவுக்கு உண்டு. அடுத்த அதிகாரத்தில் சூனேமியாள் உண்டு, ஒரு சிஸ்டர். அவளுக்கு ஒரே ஒரு பையன். அவன் வயலுக்கு போனான். அப்பாட்ட சொன்னா, அப்பா தலைவலிக்கு, தலைவலிக்கு போடுறா வீட்டுக்கு, வயல்ல நான் வேலை செய்யறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. வீடு வந்தான், அம்மா மடியில் படுத்தான், உயிர் போயிடுச்சு. என்ன டெங்கு காய்ச்சலா அல்லது பாம்பு கொட்டிட்டா? நமக்கு பைபிளில் போடலைங்க. தலைவலிக்குன்னு சொன்ன கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யிட்டான்? இறந்து போயிட்டான். அந்த சிஸ்டர் தீர்க்கதரிசிக்கு செய்தி அனுப்புனா பாருங்க. வந்தார் தீர்க்கதரிசி, மரித்தவன் உயிரோடு எழும்பி விட்டான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வரம் யார்கிட்ட இருக்கு? அப்படியானா இந்த பாஸ்டர் எலிசா இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா இவன் கோவர்க்கர், கோ பாஸ்டர். அதே சபையில உதவி ஊழியக்காரனா இருக்கான். மரித்த உடனே மரித்தோரை எழுப்புகிற வரமுள்ள பாஸ்டர் என்ன செய்திருக்கணும்? ஜெபம் பண்ணி அடக்காராதனை நடத்தணுமா இல்ல ஜெபம் பண்ணி எழுப்பி விடணுமா? நான் நினைக்கிறேன் இவ எங்க பாஸ்டர் வரம் பெற்றவர், வருவார், ஜெபிப்பார், என் புருஷன் எழும்பிடுவார். எதிர்பார்க்கிறாள். அப்படி ஒரு ஊழியம் செய்யல, அவளுக்கு ஏமாற்றம். எப்போ டிசப்பாயின்மென்ட் தெரியுமா? எதிர்பார்ப்பது நடக்காத போது நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க பிரதர், எப்போ ஏமாற்றம் வரும்? ஓ, பாஸ்டர் என்னிடம் இப்படி நடந்து கொள்வார், எனக்கு இப்படி உதவி செய்வார் என்று எதிர்பார்த்தேன். பாஸ்டர் அப்படி இல்லை. சோதரம், கடவுளுக்கு அப்புறம் வேற யாரை எதிர்பார்ப்போம்? பாஸ்டர் தான் எதிர்பார்ப்போம். இவங்களும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கலைன்னா உடனே என்ன வரும்? ஏமாற்றம். இந்த ஆராதனை இருக்கிற உங்களோட கத்தர் பேசுறார். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க வீட்டில் வந்து விசிட் பண்ணி ஜோ பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? பிரதர் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க?
உங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கேட்டாரா இந்த பாஸ்டர்? பத்திரிகையிலே போடுகிறார் விளம்பரம். செவ்வாய் புதனும் குற்றாலம், வெள்ளிக்கிழமை மதுரை. ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறார். நான் அவருடைய சபையின் விசுவாசி, நான் எத்தனை பிரச்சனை வழியாய் போகிறேன். என்னை ஒரு நாள் வந்து விசாரித்தாரா? எதிர்பார்க்கும் போது அப்படி நடக்கலன்னா என்ன வருது? இங்க கவனிங்க, இந்த ஆராதனையில் இருக்கிற உங்களுக்கும் கூட ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்திலிருந்தும் கர்த்தருடைய சபை இடத்திலிருந்தும் உறவினரிடத்திலிருந்தும் யாரையோ எதிர்பார்க்கிறீங்க, எதிர்பார்க்கிறபடி நடக்கலன்னா என்ன வருது? ஏமாற்றம். இவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எங்க பாஸ்டர் என் கணவரை மரணத்திலிருந்து தூக்கிடுவார்னு பார்த்தா தூக்கலங்க, அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாருங்க. ஆகவே இரண்டாவது மனிதன் சந்திக்கிற பிரச்சனை சொல்லுங்கள், ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ். நான் இப்படி நினைச்சேன், ஆனா இப்படி சபை இல்லையே. நான் இப்படி நினைச்சேன், பாஸ்டர் இப்படி இல்லையே. நான் இப்படி நினைச்சேன், என் சபையார், என் பக்கத்து வீட்டுக்காரங்க, என் பராமரிப்பு குழு தலைவன் இப்படி இல்லையே. எதிர்பார்ப்புகள் நடக்காத போது மனுஷனுக்கு வர்ற இரண்டாவது பிரச்சனை ஏமாற்றம். மூணாவது பிரச்சனை ஸ்பிரிச்சுவல் காசிப்ஸ், ஆவிக்குரிய புறங்கூறுதல். புறங்கூறுதல் உலகத்துக்குள்ள உண்டு, ஆனா புறங்கூறுதல் அதிகமா உலாவுறது எங்க தான்? ஆவிக்குரிய மக்கள் மத்தியில தான். அபிஷேகம் வருவாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, ஆனா அதே வாயால என்னமும் செய்வாங்க. ஒரு சிஸ்டர் வந்திருப்பா, மூத்த சிஸ்டர், வேதம் நல்லா படிச்ச சிஸ்டர். ஏமா உன் புருஷன் இறந்தார், அது கஷ்டம்தான். கடனோட ஏன் இறந்தாரு? அவர் தீர்க்கதரிசியின் புத்திரர்னா ஊழியக்காரன், கர்த்தருக்கு பயந்து நட வந்தவன், பரிசுத்தவான். இவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏதாவது ரகசிய பாவம் அவர்கிட்ட இருந்திருக்குமோ? கர்த்தர் அடிச்சு எடுத்துக்கிட்டாரோ? உபாகமம் 28:12 உன்னை ஆசீர்வதிக்க வானம் என்கிற நல்ல பொக்கிஷசாலையை உனக்காக நான் திறப்பேன், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்றல்லவா வசனம் கூறுகிறது. புறங்கூறுதலே நம்மளால தாங்க முடியாது, இதுல ஒரு வசனத்தை சொல்லி புறங்கூறுனா என்ன சொல்ல? ஈட்டி குத்துன மாதிரி வேதனை. இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு சங்கடம்ங்க. என்ன புறங்கூறுதல்? ஸ்பிரிச்சுவல் காசிப், ஆவிக்குரிய புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற. இப்படி சின்ன வயசுல சேர்த்து போயிட்டான், இவ என்ன புருஷனுக்கு துரோகம் பண்ணாலோ யாருக்கு தெரியும், நீ வா போவோம். அப்படி துக்கம் கேட்க வந்த ரெண்டு பேரு தூக்கி பாறாங்கல்ல மண்டையில போட்டு போவாங்க. அது இந்த காதல் விழுந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆராதனையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கவனித்து கொண்டு நம்மளோட கர்த்தர் பேசுறாரு. பிரதர் சிஸ்டர், பக்தி உள்ளவர்கள் கூட உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? புறங்கூறுதலாய் பேசுவாங்க. இந்த பிரச்சனை இன்னும் சங்கடம், இன்னும் வேதனை. ஸ்தோத்திரம், அவ ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கா, இது இன்னும் புது பிரச்சனை. நாலாவதாக இவள் சந்திக்கிற பிரச்சனை ஸ்தோத்திரம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நாலாவது பிரச்சனை. என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்? இன்னும் துக்க நாள் முடியலங்க. துக்க நாள் 3 நாள் உண்டு, துக்க நாள் 14 நாள் உண்டு. தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டுப்படி துக்க நாள் எத்தனாவது நாள்? 3ஆம் நாள் ஜெபக்கூட்டம் வைக்காங்க. எதுக்கு? இன்றைக்கோட துக்கம் முடிந்தது. கிறிஸ்தவங்க என்ன செய்யறோம்? ஜெபக்கூட்டம் பாஸ்டர். ஏன்னா வீட்டுக்கார் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒருவர். துக்க நாள் முடியங்குள்ள ஒரு அண்ணாச்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஹலோ கர்மேல் விசுவாசி, வெளியே வா. யார் அண்ணாச்சி நீங்க? உன் புருஷன் இறந்து போனார்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணாச்சி. இந்த பார் புறோ நோட்டு, ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு என்கிட்ட 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு போயிருக்காரு. எப்படி இருக்கும் அவளுக்கு? எப்படி இருக்கும் அவளுக்கு? எப்படி இருக்கும் அவளுக்கு? புருஷன் இறந்து போயிட்டாரு, துக்க நாள் முடியல. இப்போ ஒருத்தர் வந்து புரோ நோட்டை காட்டுறாரு, 2 ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு? 10 லட்சம். உன்னால முடியாது கடன் கொடுக்க. உன்னால ஏன் கடன் வாங்குறோம்? இங்க எல்லாம் கடன் வாங்குறவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. எப்ப கடன் வாங்குறோம்? நமக்கு பணம் இல்ல, கஷ்டம் தான் கடன் வாங்குறோம். இப்ப கடன் பெரிய தொகை, இறந்தும் போயிட்டாரு. அவர் சொல்றாரு, இந்த 10 லட்சத்தை உன்னால கொடுக்க முடியாதுல, ஒரு 2 பிள்ளைய கொடுத்துரு,
தத்து பிள்ளையா இல்ல, சுவிகார பிள்ளை இல்ல, அடிமை. பைபிள் காலத்துல ஆடு மாடை விலைக்கு வாங்குற மாதிரி மனுஷனை வாங்குற பழக்கம் உண்டு. புருஷன் 10 லட்சம் கடன் பட்டிருக்கிறார், திருப்பி தர முடியல, 2 பிள்ளையும் கொடுத்துரு, நான் மாடு வேலை செய்யறதுக்கு சந்தையில் வாங்குற மாதிரி உன் வீட்டில் இந்த 2 பிள்ளைகள எனக்கு அடிமைகளாய் வைத்துக்கொள்ள 2 பிள்ளையும் கொடுத்துரு. ஃபேமிலி ப்ராப்ளம். எப்படிப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளம்! இது மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். புத்தி கட்டாத, விவரிக்க முடியாத, வேதனை நிறைந்த ஃபேமிலி ப்ராப்ளம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இதுல வசனத்தை சொல்லி வேற காட்டி கேட்கிறான். இந்த பாரு, நீதிமொழிகள் 22:7 சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவன் புருஷன் வாங்கினாரு, போயிட்டாரு, ஆனா 2 பிள்ளை உனக்கு இருக்கு. 2 பிள்ளை யாருக்கு அடிமை? எனக்கு அடிமை. அப்ப இந்த 2 பிள்ளையை விட்டுட்டான்னா அந்த பிள்ளைகள் மாடு காட்டில் வேலை செய்யற மாதிரி வேலை செய்யணுமே தவிர அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கிடையாது, அதுகள் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த சந்தோஷம் கிடையாது. ஒரு மாட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த பிள்ளைகளுக்கு இருக்காதுங்க. எவ்வளவு வேதனை! தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவள் சந்தித்த 4வது பிரச்சனை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை. 5வது பிரச்சனை எதிர்கால பயம். அவள் சந்தித்த 5வது பிரச்சனை என்ன பிரச்சனைங்க? இந்த 2 ஆம்பளை பிள்ளையும் அந்த கடன் கொடுத்தவர் கூட்டிட்டு போயிட்டார்னா தனிமை. ஒரு சின்ன வயசு விதவை தனிமையில் இருந்தா அவளுக்கு எவ்வளவு கஷ்டம். தூக்கம் வருமா? சாப்பிடுற பிளேட்டுக்கு முன்னாடி சாப்பிட மனசு வருமா? எப்படி சம்பாதிக்க போறாள்? எப்படி அவள் சாப்பிட போகிறாள்? எப்படி அவள் ஜீவனம் பண்ண போகிறாள்? ஒவ்வொரு நாளும் நரகம். அப்பா ஜெபம் என்ன இருக்கும்? ஆண்டவரே, புருஷன் அழைச்சவரு, அதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுருக்க கூடாதா? என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டான், அந்த கன்றாவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நீங்க எடுத்திருக்க கூடாதா? வேதனையிட்டு ஒப்பாரி வச்சு அழுவாள். இன்னைக்கு அநேகர் இது போன்ற எதிர்கால பயங்கள் நிறைந்தவளா இருக்கிறோம். அதான் ஃபாதர் ஒரு அருமையான பாட்டு பாடினார். எதிர்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினம், எதிர்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும், அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராள் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. எதிர்கால பயங்கள். தோத்திரம். 6வதாக அவள் சந்தித்த பயம் ரிஜெக்ஷன், மற்றவர்களால் மறக்கப்படுதல். கவனிங்க, பொதுவா எல்லாம் இங்க கவனிங்க. சர்ச்சுக்கு வர்றோமுங்க, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆராதிக்க வர்றோம், ஜெபம் பண்ண வர்றோம், பிரசங்கம் கேட்க வர்றோம், அதெல்லாம் உண்மைதான். அதுக்கடுத்து இன்னொன்று நடக்கு. நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க, புரியாம இருப்பீங்க. லவ் அண்ட் கேர் அண்ட் ஃபெலோஷிப். அல்லேலூயா. அன்பு தேடி வருகிறோம், என்னை விசாரிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று நம்மளை அறியாமலே தேடுகிறோம். அதுபோல ஒரு ஃபெலோஷிப். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சத்தின்படியான அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஜாதி ஜனம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு தான் கத்துட்டு வர்றோம்னா, அப்ப சபை இந்த 3ஐயும் தர வேணும். லவ் அண்ட் கேர் அண்ட் ஃபெலோஷிப். அன்பு வேண்டும்,
பராமரிப்பு வேண்டும், அப்புறம் ஒரு ஐக்கியம் வேண்டும். ஆமா, ஒரு ஐக்கியம். நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விசாரிக்கணும், நல்லா இருக்கும் போது நம்மளை விசாரிக்கணும். ஒரு பராமரிப்பு தேவை, ஒரு ஐக்கியம் தேவை, ஒரு பலப்படுத்தல் தேவை. இந்த சிஸ்டர் கணவனை இழந்துட்டா, இப்போ 2 பிள்ளைகளை இழக்க போறா. ஒரு விசுவாசியாவது வந்து, ஓ சிஸ்டர் இதுவும் பிரச்சனையா, கவலை விடு சிஸ்டர், கடங்கார பிரதர் இங்க வா, 6 மாதம் கழிச்சு வா, உன் கடனை அவங்க கொடுப்பாங்க, நான் வேணா உனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு தரேன். எந்த பிரதராவது சொன்னாரா? இந்த சிஸ்டருக்கு யாராவது ஒரு பிரதர் உதவி செய்ய வந்தாரா? நிறைய அக்காமாரு 24 பவுன் 54 பவுன் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கீங்களே, அதில் ஒரு 10 பவுனையாவது எடுத்து கொடுத்து இதை வட்டிக்கு வச்சுக்கோ, 1 வருஷம் கழிச்சு வா, நாங்கள் ஜெபம் பண்றோம், இந்த சிஸ்டர் கடனை அடைப்பாங்க என்று யாராவது விசாரிச்சாங்களா? இல்ல. ஆமா, யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, கஷ்டப்படும் போது துயரப்படும் போது ஒருத்தர் வந்து விசாரிக்கலைன்னா ரொம்ப கஷ்டங்க. அத மாதிரி வேதனை, அத மாதிரி மன வியாகுலத்தை ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அந்த யார் என்னை கவனிக்கல, யார் என்னை விசாரிக்கல, யார் எனக்கு உதவி செய்யல, ரொம்ப கஷ்டம், மெய்யாகவே கஷ்டம். அது யாரா இருந்தாலும் கஷ்டம். ரிஜெக்ஷன். என் துயரத்தில் என்னை விசாரிப்பார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஜாமீன் கொடுப்பார் ஒருவரும் இல்லையே, ரொம்ப கஷ்டம். இந்த சிஸ்டர் மற்றவர்களால் மறக்கப்பட்டவள். நீங்களும் நானும் கூட பல நேரம், சில நேரம் மற்றவர்களால் என்ன செய்யறோம்? மறக்கப்படுறோம். நம்ம நல்லா இருக்கும்போது ஓஹோ ஆஹா உன்ன மாதிரி உண்டான்னு பாராட்டினவங்க நம்ம துயரப்படும் போது, அப்படியா, ஓ உங்க கஷ்டம் இதுவா, சரி தைரியமா இருங்க, என் உபவாசத்துல உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு தைரியம் ஊட்டுதல், ஒரு ஃபெலோஷிப், ஒரு லவ், ஒன் கேர், அது கண்டிப்பா அவசியம் சபையில. ஆனா அது இருக்காது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி லவ் அண்ட் கேர் அண்ட் ஃபெலோஷிப் இராது. காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்காக செய்ய போறார். அதுக்காகத்தான் மனிதர்கள் எல்லாரும் உங்களை என்ன செய்யறாங்க? மறக்கிறாங்க. அல்ல தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இடி முழக்கமல்ல சத்தமாலையில சொல்லுங்க. இவங்க மறந்தாதான் நீங்க மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்போது கடன் கேட்டு வரமாட்டாங்க. புரியலையோ? தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஐஸ்வர்யம் கொடுக்கும் போது இந்த மறந்தவங்க யாரும் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு தோத்திரம் பண்ண 10 ரூபா கூட நினைச்சு வாங்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதுக்காக தோத்திரம். மறக்கிறாங்களா? தோத்திரம். ஆகவே அருமையானுடைய 6வது பிரச்சனை, மற்றவர்களால் அவள் மறக்கப்பட்டாள். ஒரு விசுவாசி கூட விசாரிக்கவும் இல்லை, உதவி செய்யவில்லை. கடைசியாக 7வதாக பண பிரச்சனை, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இது ரொம்ப கொடிய ப்ராப்ளம்ங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இவளுக்கு ஏற்கனவே சாப்பாட்டு கஷ்டம், அதில் தான் கடன் வாங்கியிருக்காரு. ஒருவேளை வீடு கட்டியிருந்தா வீட்டை வித்து கொடுத்துருக்கலாம். இவர் வீடும் கட்டல, அனுதினம் குடும்பம் நடத்துறதுக்கு தான் கடன் வாங்கி வட்டி குட்டி போட்டு, குட்டி குருமான் போட்டு, குட்டி கந்து வட்டியாகி, ரீல் வட்டியாகி, என்னென்னமோ வட்டின்னு சொல்றாங்க. ரீல் வட்டி, கந்து வட்டி, மூச்சு வட்டி. அப்படின்னா மூச்சை பிடிக்கிற வட்டின்னு அர்த்தம். அப்ப இவ கடைசியா மூச்சு வட்டி வாங்கி புருஷனுக்கு மூச்சு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். இப்போ அன்னதின சாப்பாட்டுக்கே கஷ்டம், இவர் 10 லட்சம் வட்டி முதல் கொடுத்து முன்னாடி நிற்கிறார். சோ அவள் சந்தித்த கடைசி பிரச்சனை, 7வது பிரச்சனை. இன்னும் நம்ம பலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? பண பிரச்சனை. பண பிரச்சனை. ஒருவேளை இந்த ஆராதனையில உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா பிரதர்? இன்னைக்கு அற்புதம் செய்யறக்காதான் இந்த ஆலயத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பண பிரச்சனை இன்றைக்கே மாறப்போகிறது. எதிர்கால வாழ்வுக்கூடிய பணத்தையும் இன்றைக்கே இயேசு உங்களுக்கு அற்புதமாய் கொடுக்க போகிறார். எப்படி கொடுப்பாருங்க? 7 சொல்யூஷன் ஃபார் ஹர் ப்ராப்ளம்ஸ். இவருடைய 7 பிரச்சனைக்கும் 7 பரிகாரத்தை இயேசு வைத்திருக்கிறார். வேகமாய், சுருக்கமாய், கருத்தாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாமும் ஜெபிக்க போகிறோம். இந்த சிஸ்டர் வீட்டில் நடந்த அற்புதம் இன்னைக்கு நம்முடைய வீட்டிலே நடக்க போகிறது. 1, இத்தனை பிரச்சனைகள் மாற வேண்டுமா? முதலாவது, accept your problems. உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டம்.
இந்த முதல் பாயிண்ட் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது முதலாவது ஒத்துக்கொள்ளுங்கள். ஆனா மனிதன் முதலாவது நடிகர் திலகமாய் மாறுவார், இவர்கள் நடிகையர் திலகமாய் மாறுவார்கள். ஏன் பிரச்சனைய யாரும் கண்டுபிடிக்க கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது. எப்படி மூடி போட்டு மூடணுமோ, சாயம் போட்டு பூசணுமோ, எப்படி பவுடர் போட்டு முகத்தில் இருக்கிற சுருக்கத்தெல்லாம் மாற்றணுமோ மாத்திட்டு, என்ன பிரதர் ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்க? இல்ல பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். அப்போ பிரதர் காய்ச்சல் அடிக்கும்? இல்லையே பாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். ஒருவேளை உபவாசம் இருக்கீங்களோ? இல்லையே பாஸ்டர் இன்னைக்கு காலையில் தான் நான் 4 இட்லி சாப்பிட்டு வந்தேன் பாஸ்டர். அப்போ உடல் பிரச்சனை இல்லைன்னா மன பிரச்சனை ஏதாவது இருக்கோ? இல்லையே பாஸ்டர் ஆல் ஆர் எவரிதிங் இஸ் எக்ஸலென்ட், ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் ஓகே. மனுஷன் இருக்கிற பெரிய தப்பு இந்த முதல் பாயிண்ட்ல இருக்கு. நாம் பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கிறோம் என்று மற்றவர்கள் முன்னிலையிலே ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். முக்கியமா பாஸ்டருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு பத்திரமா மூடி போட்டு மூடணுமோ மூடிப்படுவோம். தப்பி தவறி பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லிப்படுவார், உங்களை அவமானப்படுத்துறதுக்கா நான் இங்க இருக்கேன், உங்க பிரச்சனை எப்படி நாங்கள் சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய மனுஷனை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்க பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டோம். கருத்தாய் ஜெபிப்போம், கருத்தாய் ஜெபிப்போம், அற்புதம் நடக்கும் வரை ஜெபிப்போம். ரெடி முழக்கம் சொல்லுங்க. ஆகவே முதலாவது அக்செப்ட் யுவர் ப்ராப்ளம். நான் பிரச்சனையோடு போயிட்டு இருக்கிறேன், எஸ், அதை ஒத்துக்கொள்வதான் விடுதலைக்கு முதல் வழி. அதுக்கு தடையா இருப்பது 3 இங்கிலீஷ் அல்பபெட் EGO. இப்படி ஒரு அல்பபெட் இருக்குன்னு எனக்கெல்லாம் ஹைஸ்கூல்லையும் தெரியாது, காலேஜ்லையும் தெரியாது, பைபிள் காலேஜ்ல தெரியாது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. சில சொல்றாங்க அது ஈகோ. ஈகோ அது என்ன, ஹீப்ருவா கிரீக்கா? இல்ல இங்கிலீஷ் வார்த்தை தான். 3 அல்பபெட் EGO அப்படின்னா தற்பெருமை. இன்னும் சொல்ல போனா ஒளிந்திருக்கிற பெருமை. அந்த பெருமை உள்ள இருக்கிறது வெளியே என்ன செய்யாது. அதனால என்ன மூடி போட்டு மூடணுமோ மூடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெருமை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எனக்கு தெரியும் பிளாஸ்டிக் சிரிப்பா அது உண்மையான சிரிப்பான்னு. நான் ஈகோ புது வார்த்தை கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். சிரிப்புல ஒரு புது சிரிப்பு இருக்கு. அதுக்கு என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? பிளாஸ்டிக் சிரிப்பு. அப்படின்னா உண்மையாகவே சிரிப்பு இல்ல, ஆனா ஒரு போலியா சிரிச்சா அந்த போலி சிரிப்புக்கு தான் என்ன பேரு? என்னதான் சாயம் பூசினாலும் பிளாஸ்டிக் சிரிப்பு சிரிச்சாலும் உங்கள் முகத்தில் இருக்கிற சோக ரேகையை உங்களால ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான்னா நிச்சயமா உங்க முகத்தை பார்த்து உள்ள எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவார். சோ பிரதர் சிஸ்டர், ஏசப்பாட்ட வர்றீங்களா? உங்க ப்ராப்ளம வாய் திறந்து அன்னாள மாதிரி, ஆண்டவரே நான் மலடி, என் தங்கச்சி என்ன நிந்திக்கிறா, என் நிந்தைய நீக்கும்படி ஓர் ஆண் பிள்ளைய கொடுங்கப்பா. மௌனமா ஜெபம் பண்ணாளா, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாளா? அப்ப அவ பிரச்சனை பாஸ்டர் காது கேட்டுச்சு, அந்த சபையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அதுக்கும் கேட்டுச்சு. பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு முதல் வழி நம்முடைய பிரச்சனைய பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுவது. இடி முழக்கம் போல சொல்லுவான். இரண்டாவதாக பிரச்சனை உள்ள அந்த ஸ்திரீ, அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் புத்திரர் 500 பேர் இருக்காங்க. எல்லாம் கவனிங்க, ஊழியர்கள் மட்டும் எத்தனை பாஸ்டர்ஸ்? இந்த சிஸ்டர் வாழ்ந்த காலத்துல எரிகோவில் தீர்க்கதரிசிகள் புத்திரர் எவ்வளவு பேர் இருக்காங்க? 500 பாஸ்டர். வேறொரு பாஸ்டர்ட்ட போலங்க, தன்னுடைய பாஸ்டர்ட்ட வந்தா. ரெடி முழக்கம் போல சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவிடம் வந்தாள். எலிசா அப்படின்னா ரட்சகன் அர்த்தம். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்துல அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா. அன்று அந்த ஸ்திரீக்கு எலிசா, இன்று நமக்கு இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரச்சனை உள்ளவங்க பரிகாரத்துக்கு யாரோட வர வேண்டும்? ஜீசஸ்ட வாங்க, ஜீசஸ்ட வாங்க, ஜீசஸ்ட வாங்க. ஜீசஸ்ட வந்தீங்கன்னா நிச்சயம் கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரமும் உண்டு. இந்த இரட்டை அற்புதத்தை இன்றைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். தன்னுடைய பாஸ்டர்ட்ட வந்தா, எலிசாட்ட வந்தா, ரட்சகற்ற வந்து தம் பிரச்சனையை சொல்றா. ஸ்தோத்திரம். யோவான் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. கானா ஒரு கல்யாண வீட்டிலே
பாயாசம் குறைந்து விட்டது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே பாயாசம் குறைந்து விட்டது. இன்னும் பந்தி சாப்பிட வேண்டியவங்க 500 பேர் இருக்காங்க. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒருவேளை பந்தி விசாரணை தலைவன் போய் கேட்டா குட் ஐடியா கொடுத்திருப்பார். ஒரு அண்டா தண்ணியை கொண்டு வா, இருக்கிற அரை அண்டா பாயசத்தில் ஊத்து, 5 கிலோ சீனியை கொண்டு வா, கலக்கு. அந்த போலி எல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன இயேசுநாதர்ட்ட வந்தா அந்த கல்யாண வீட்டில் குறைபட்டதுன்னு ஸ்தோத்திரம். ஜனங்கள் முதலாவது மரியாள்கிட்ட சொன்னாங்க. அதான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு. மீடியேட்டர்ட்ட சொல்லக்கூடாது. நல்லவேளை அந்த மரியாள் எழுந்து இயேசுவிடம் வந்து, மகனே, தேவகுமாரனே, இயேசுவே, கல்யாண வீட்டில் என்ன குறைஞ்சு போச்சு? பாயாசம் குறைஞ்சிட்டு. அப்படியா? எழுந்தார், அற்புதம் செய்தார். முந்தின திராட்சரசத்தை விட பிந்தின திராட்சரசம் அதிக மதுரம் உள்ளது. இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிற போது 2015 விட 2016 அதிக மதுரமா இருக்கும், அதிக ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர்ட்ட வந்துட்டீங்களா? போன காலத்தை விட இனி வருங்காலம் இன்னும் ஆசீர்வாதம். கரங்களை விதியாளர்களே சொல்லுங்க. ஒன்று, பிரச்சனையை ஒத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, பிரச்சனை எடுத்துக்கிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். மூன்றாவதாக, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கருத்துடன் பேசுங்கள், கதை சொல்லாதிருங்கள். நமக்கு இந்த ரெண்டுமே தெரியாது. நமக்கு சொல்லுங்க, இந்த ரெண்டுமே தெரியாது. என்ன ரெண்டுமே தெரியாது? கருத்தாவும் பேச தெரியாது, கதை சொல்றதை நிறுத்தவும் நமக்கு தெரியாது. நாங்கள் ஊழியத்தில் பல அனுபவங்கள். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதை ஒரு இடத்துல நான் வாசித்தேன். Talk the business and finish your business. Leave the person to attend his business. வந்த பிரச்சனையை பேசுங்க. இரண்டாவது, பிரச்சனையை முடிஞ்சிருங்க. ஷார்ட்டா பிரச்சனையை சொல்லுங்க. இவள் வாரா பாருங்க, ஐயா, முன்னாடியே புருஷன் கர்த்தருக்கு பயந்தவன், உங்க உடன் ஊழியன் இறந்து போனார், போன வாரம் நீங்க தான் வந்து அடக்கம் பண்ணீங்க. இப்போ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு, என் புருஷன் சாருக்கு முன்னாடி அவர்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்காராம்? 10 லட்சமா. வட்டி முதல் கேட்கிறாரியா? என்ன செய்வீங்களோ, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. பாருங்க, ஒரே வசனத்தில் தன் பிரச்சனையை தன் ஊழியக்காரத்திலே சொல்லுகிறாள். சொல்றதுக்கு அவள் எடுத்துக்கொண்ட வசனம் எத்தனைங்க? எவ்வளவு வசனங்க? அப்ப முழு பிரச்சனையும் சொல்லுவதற்கு எடுத்துக்கொண்ட வசனம் எவ்வளவு? ஒரே வசனம். ஆகவே டாக் தி பிசினஸ். எதுக்கு வந்திருக்கோமோ அதை பேசுங்க. சிலர் அப்படித்தான் வருவாங்க, ஆனா எப்படியாவது பாஸ்டர்ட்ட முழுசா சொல்லணும், அப்பதான் விளங்கிக்கிட்டு கருத்தா ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. அவங்க அம்மா இவங்களை பெத்தெடுத்தாங்க பாருங்க, அந்த கஷ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இவங்க எலிமெண்டரி ஸ்கூல் போனது, ஃபீஸ் கட்ட கஷ்டப்பட்டது, அப்புறம் ஹை ஸ்கூல் போனது, நோட்டு வாங்க கஷ்டப்பட்டது, பிறகு கல்யாணம், அதுக்கு கஷ்டப்பட்டது எல்லாம் சொல்லி எதுக்கு வந்தோம்ங்கிறத இவங்க மறந்துடுவாங்க. டாக் தி பிசினஸ்னா பிசினஸ் பேச மாட்டாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம் உண்டாட்டும், கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சென்னையில் பாஸ்டர் ஓவன் ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுடைய லீடர். கடந்த நாள் ஆண்டவர்கிட்ட போயிட்டார். அவர் சபையில் ஒரு அம்மா வந்தாங்களாம், காலையில் 7 மணிக்கு. இவர் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி, என்னை மாதிரி அவர் நல்லா பைபிள் வாசிக்கும், ஜெபம் வந்து அதிக நேரம் கொடுப்பார். நாங்களாம் அப்படித்தான். அந்த அம்மா வந்துச்சோம், ஐயா ஐயா, நல்ல வேளை வீட்டில் இருந்து, ஐயா 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 கேளுங்க ஐயா. என்ன சிஸ்டர் உட்காருங்க. ராத்திரி முழுதும் தூக்கம் இல்லையா, தலைவலி தலைவலி தலைவலி. அப்படியாம்மா, தலைவலிச்சதான்? ஆமா. ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? மருமகளால தொல்லைன்னு மருமகளை பத்தி ஒரு 1/2 மணி நேரம், அதை கண்டுகொள்ள மாட்டேங்கன்னு அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம். அப்ப இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம். 2 மணி நேரம் பேசினாங்களா. பேசிட்டே இருந்த அம்மா சொன்னா, ஐயா தலைவலி இப்ப போயிட்டியா, எங்க போச்சுன்னே தெரியலையா? அம்மா எனக்கு தெரியும் அந்த தலைவலி எங்க போச்சுன்னு. எங்கயா போச்சு? அது இங்க வந்திருக்கு.
இந்த மாதிரி தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிறைய பேர் பிளானோட வரைய. எப்படியாவது என் பாரத்தை தூக்கி யார் மேல வச்சிடணும்? பாஸ்டர் மேல வச்சுட்டா அவர் சுமந்துட்டு போட்டும், எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும். தப்புன்னு சொல்லல. அந்த 2 மணி நேரம் சொன்னாலும் ஒரே வசனத்தில் சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். சோ யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபமணினான். பிரச்சனை தீரணுமா? கர்த்தர்ட்ட வர்றீங்களா? பாஸ்டர்ட்ட வர்றீங்களா? பிரச்சனை என்ன செய்யுங்க? சுருக்கமா கருத்துடன் பேசுங்கள். ஒன்று, இந்த பிரச்சனையை ஒத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது, இயேசுவிட வாருங்கள். மூணாவது, கருத்துடன் பேசுங்கள். கருத்துடன் பேசுங்க. நான் அந்த இங்கிலீஷ் பழமொழியை திரும்ப சொல்றேன். டாக் த பிசினஸ். வந்த காரியத்தை பேசு. அப்புறம் அதை பேசணும், அது முடியாதுங்க. ஆமாங்க. finish the business. எதை பேச வந்தமோ அந்த பேச்சை என்ன செய்யுங்க? முடிச்சிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, நாங்க இங்க காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்களோ டாக் த பிசினஸ், இன்னும் உங்க பிரச்சனையை பேசல. எங்க ஆரம்பிச்சீங்க? உங்க அம்மா பட்ட கஷ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நாங்களும் கொஞ்சம் இடையில அப்புறம் சிஸ்டர் பிசினஸ் எப்படி இருக்கு, அப்புறம் சிஸ்டர் பிரதர் எப்படி இருக்கிறார் எடுத்து கொடுப்போம். உங்க பிரச்சனையை சொல்லட்டும்னு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க தோத்திரம் மூழ்கிடுவாங்க. இதுல நம்ம ஊழியக்காட்ட வந்திருக்கோம், எல்லா பிரச்சனையும் மொத்தமாக கொட்டிட்டு போயிடணும்னு ஆரம்பிச்சேன். முடிக்கவே தெரியாது. சிலருக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம், சிலருக்கு ஸ்டாப்பிங் ப்ராப்ளம். பார்த்திருக்கீங்களா? இந்த ரெண்டுமே தப்பு. புல்லட் பைக் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா உயிர் போயிடும். எத்தனை மிதி மிதிக்க? பரவாயில்ல, இப்போ பட்டன் ஸ்டார்ட் வந்திருக்கு. முந்தி இருந்த புல்லட்னா பேட்டரி 1 பாயிண்ட் குறைஞ்சிருந்தாலும் மிதிச்சு முடியாதுங்க. ஏற்கனவே அது புல்லட்டு. என்ன ஆகும்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். சிலருக்கு ஸ்டார்ட் ஆயிரும், பிறகு என்ன இருக்கும்? ஸ்டாப்பிங் ப்ராப்ளம்னா பிரேக் இருக்காது. கிட்டத்தட்ட ஹல்லேலூயா அந்நிய பாஷை பேசுற அநேகருக்குள்ளே இந்த ரெண்டுமே இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம், என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. சொல்ல ஆரம்பிச்சுட்டா முடிக்க தெரியாது. நான் இங்கே பழமொழியை நான் சொல்லிக்கிற வேண்டியதான். டாக் த பிசினஸ், finish your business, because leave the person to attend his business. பாஸ்டரை விட்டுட்டு போங்க. காரணம், பாஸ்டருக்கு அவருக்கு நிறைய பிரச்சனைனா வேலை இருக்கு. எங்களுக்கு உங்க பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் பிடிக்கணும், உடுத்தி இருக்கிற உடைய கலத்தி துவைக்கணும், அயன் பண்றவங்க கொடுத்து அயன் பண்ணி வாங்கி வைக்கணும். தோத்திரம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு ஊழியத்தில். உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேருக்கா ஜெபம் பண்ணணும். சோ பிரதர், leave the person to attend his business. நான் இன்னொரு பிரதருக்கு ஊழியம் செய்யணும், இன்னொரு சிஸ்டருக்கு ஊழியம் செய்யணும். ஆகவே விளங்கிக் கொள்ளுங்க. மூணாவது, கருத்துடன் பேசுங்கள், கருத்துடன் ஜெபியுங்கள். நாலாவது, கர்த்தர்ட்ட நீங்க வரும்போது 2 கேள்விக்கு பதில் தயார் பண்ணிட்டு வாங்க. எத்தனை கேள்வி? இந்த தீர்க்கதரிசி அவள்கிட்ட 2 கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசியுடைய கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், அப்புறம் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இந்த 2 கேள்விக்கு பதில் தேடிட்டு வாங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமா. உனக்கு என்னையா ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர், என் மனைவி கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ சுகமடைஞ்சு சீக்கிரம் வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்களா? ஷார்ப்பா ஒரு ஜெப குறிப்பு. அது பாஸ்டர், அவங்க அப்பா பெர்க்மான்ஸு, அவங்க அம்மா பேர் என்ன? அடைக்கல மேரியா, விண்ணரசியே. அப்பா என்ன அருமையான வரம் பெற்ற பேர் பாருங்க. அத்தை பேர் என்ன? விண்ணரசி. மாமா பேர் என்ன? பெர்க்மான்ஸு. அவங்கள சொல்ல ஆரம்பிச்சா இவர் ஜெபம் எனக்கு வரவே வராது. இவருக்கு என்ன பிரச்சனை? மனைவிக்கு பிரசவமாயிட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கா, 3 வாரம் ஆச்சு, இன்னொரு 1 வாரத்திலாவது வந்துட்டா தோத்திரம் திறந்த ஒரு உப்புமா கிண்ணா எப்படி ஒரு சாம்பார் கிடைக்க வேண்டாமா? இப்போ இதுதான் அவருடைய ஜெபம். கருத்தா சொல்லுங்க. வரும்போது என்ன சொல்ல வேண்டும்? 2 கேள்விக்கு பதில் தேடிட்டு ஆண்டவர்ட்ட வாங்க. சொல்லுங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. 5ஆவதாக தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ அண்டை விட்டு காரிகளிடம் போய்
காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கு. கரங்களை பத்தி இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவள் அண்டை வீட்டுக்காரியோடு நல்ல உறவு வச்சிருந்தாங்க. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் வரணுமா? பக்கத்து வீட்டுக்காரர்களோட உங்க உறவு நல்லா இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு மாயையை சொல்றேன். நீங்களோ நானோ யாரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களோடும் எதிர்த்து வீட்டுக்காரர்களோடும் சமாதானமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வரத்தை ஏசனார் ஊத்தணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? நான் சொல்றது புரியலையோ? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்து வீட்டுக்காரர்களோடும் எதிர்த்த வீட்டுக்காரர்களோடும் சமாதானமாய் வாழ நமக்கு என்ன வேண்டியது இருக்கு? விசேஷ வர வேண்டியது. ஏன்னா ராத்திரி போல அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நாம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். நம்மால அவங்களுக்கு தொல்லை, அவளால் நமக்கு தொல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அதனால ஏத்து வீட்டுக்காரன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, ஏத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போட்டோம் ஜெபம் பண்றான். நாட்டு நடப்ப நான் சொல்றேன். ஆமா, நீங்களும் ஜெபம் பண்ணி பாக்கி, ஆண்டவரே அந்த வீட்டு மேல ஒரு இடி விழட்டும்னு. அந்த வீட்டுல இடி விழுந்தா அந்த கீறல் உங்க வீட்டையும் பாதிக்கும் தான் இடி விழாமலே கர்த்தர் தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். கண்டிப்பா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா பரிகாரம் வரணுமானா பக்கத்து வீட்டு பங்கஜத்தோடும் அடுத்த வீட்டு அம்புஜத்தோடும் நீங்க எப்படி இருக்கணும்? அக்கா சோமா இருக்கீங்களா அக்கா, இன்னைக்கு நீங்க போகும்போது ஒரு கேக் வாங்கிட்டு போய் கொடுங்க. பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு பக்கத்து வீட்டு பங்கஜத்தையும் அடுத்த வீட்டு அம்புஜத்தையும் நீங்க அன்பு பாராட்டுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு காலி பாத்திரம் அவள்கிட்ட கேட்கணும், அவ உங்களுக்கு கொடுப்பா. தூரத்தில் இருக்கிற சகோதரனை விட பக்கத்தில் இருக்கிற அந்நியனே வாசி. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீதிமொழிகளை சாலமன் ராஜா சொல்லியிருக்கார், தூரத்தில் இருக்கிற சகோதரனை விட பக்கத்தில் இருக்கிற அந்நியன் தான் நமக்கு முக்கியம். ஆகவே அண்டை வீட்டுக்காரர்களோட உறவை நல்லா வச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இது இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே நடக்க போகுது. சபையிலையும் தான் பக்கத்து விட்டு பங்கஜம் அடுத்த விட்டு அம்புஜம் ரைசல் அடக்கா சோமா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஆம், நாளைக்கு ஒரு காலி பாத்திரம் கேட்டா நினைச்சுவாங்க, தருவாங்க. ஜோதிடா இப்ப தீர்க்கதை சொன்னாரு, பக்கத்து வீட்டுல அண்டை வீட்டு காலத்துல போய் காலி பாத்திரம் வாங்க. கவனிங்க, 10 லட்சம் ரூபாய் கடன் அடையணுமானா எத்தனை பாத்திரத்தில் தண்ணி நிரப்பணும், என்ன நிரப்பணும்? நான் நினைக்கிறேன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வீட்லயாவது போய் கேட்டிருப்பா. 100 வீட்லயாவது கொஞ்சம் உபயோகம் இல்லாத பாத்திரம் இருந்தா கொடுங்களே, நாளை தந்துடுறேன். எக்ஸ்ட்ரா பாத்திரம் இருந்தா கொடுங்களே, நாளை தந்துடுறேன். பிள்ளைகளும் இவளும் போய் அந்த தெருவில் ஒரு கற்பனையில சொல்றேன் 100 பேற்றையாவது பாத்திரம் வாங்கியிருப்பா. வாங்கி கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சாச்சு. இப்பொழுது 6வதாக தீர்க்கதை சொல்றாரு, உன் கதவை போட்டு, கைகளை வித்தியாலயில சொல்லுங்க, என்ன போட்டு? நீயும் உன் குமாரர்களும் உன் கதவை பூட்டு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அற்புதம் நடக்கணுமா, பரிகாரம் வரணுமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத 2 அற்புதம் செய்யணுமா? நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம பலர் என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? பாஸ்டர்ட்ட போவேன், தீர்க்கதரிசியிடம் போவேன், அவர் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணும், எழும்பி வீட்டுக்கு வந்தா அற்புதம் நடந்திருக்கணும். அப்படியும் ஆண்டவர் செய்வார், அப்படியும் ஆண்டவர் செய்வார். நீங்க ஆவியிலே வளர்ந்த பிற்பாடு நாங்கள் ஜெபித்ததோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க வேண்டும். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். உங்கள் அறை கதவை பூட்டுங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கடன் கொடுக்க முடியல, வட்டி கொடுக்க முடியல, என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த ஒரு குடம் எண்ணெய காலி பாத்திரத்தில் ஊத்தும்படி தீர்க்கதரிசி சொன்னது போல அப்படி சாச்சா பாருங்க. அங்கிருந்தும் பொங்குது, இங்கேயும் நிரம்புது. சொல்லுங்க, அங்கிருந்து பொங்குது, இங்க நிரம்புது. சொல்லுங்க, அங்கிருந்து பொங்குது, இங்க நிரம்புது. அத்தனை காலி பாத்திரமும் நிறைந்தது. இப்போ அந்த சிஸ்டர் கேட்டாங்க, மகனே இன்னொரு பாத்திரம் கொண்டா. இல்லையம்மா, வாங்கிட்டு வந்த அத்தனை பாத்திரம் நிரம்பிட்டு. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு ஓடினா, ஐயா நீங்க சொன்னபடியே செய்தேன், அற்புதம் நடந்திருக்கு, எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டு. அப்படியா, நீ இது எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் வில்லு,
விற்று முதலாவது கடனை அட, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வு, எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரம் இயேசு செய்தார். இந்த எண்ணெய்க்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? ஏழாவதாக, இந்த எண்ணெய் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. தேவன் நமக்கு கொடுத்த, எல்லாம் கவனிங்க, இப்படி ஆதரவற்ற அந்த 7 பிரச்சனை உள்ள பெண்ணுக்கு ஒரு கிருபை இருக்கா? வீட்டுக்குள்ள ஒரு கிருபை இருக்கா? என்ன கிருபை? ஏசப்பா கொடுத்திருக்கிற எண்ணெய். அது அபிஷேகமா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், திறமையா இருக்கலாம். ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு தாளந்து, ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்கிறார். யாக்கோபு 1:17 படி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. யாக்கோபு 1:17 அப்படி எழுதியிருக்கு. கவனிங்க, உங்களில் யாருக்கும் வரம், தாளந்து, கிருபை இல்லாம விடல. எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 3:6 பேதுரு சொன்னாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். உங்களிடம் இருக்கிற அந்த சிறு தாளந்தை பயன்படுத்துங்க, அற்புதம் நடக்கும். உங்களிடத்தில் இருக்கிற அந்த சிறிய கிருபையை பயன்படுத்துங்க, அதிசயம் நடக்கும். உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஒரு வரத்தை பயன்படுத்துங்க, தேவன் உங்களுக்கு கடந்த கால வாழ்வுக்கு தீர்வும் வருங்கால வாழ்வுக்கு ஆதாரமும் அதிலிருந்து உண்டாகும். ஒரு சின்ன திருஷ்டாந்தத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்காவிலே கென்டக்கி அப்படின்னு ஒரு ஊர். ஊருக்கு பேர் என்ன? சிவகாசி இல்ல, என்ன ஊரு? சிவகாசி மாதிரி இருக்குல்ல, அந்த ஊருக்கு என்ன பேரு? கென்டக்கி. கென்டக்கி. அங்க ஒரு 60 வயசு பெரியவர், மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் கிடையாது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா படு கஷ்டம். இந்த அம்மா மாறிய அனுதின சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார், ஒன்றும் மாற்றம் வரல, ஆசீர்வாதம் வரல. நம்ம தமிழன் இருக்கானே, இருதயம் இரும்பா இருக்கும். கத்தர் கொடுத்த இரும்பு வெண்கலம் ஒன்று இருதயத்துக்காய் கரங்களை வைத்து அலையில சொல்ல பார்க்கலாம். அவன் நம்ம தோல் அப்படித்தான், கொசு கடிச்சா கொசு தான் ஜாகும். அப்படி ஒரு நல்ல ஏசியன் ஸ்கின், கருப்பு தோல், ஆசீர்வாதமான தோல். வெள்ளைக்காரன கொசு ஒரு இடத்துல ஒட்டினாலே போதும், உடம்பெல்லாம் பொட்டு போட்டா வந்து அசிங்கமா போயிடும். வெள்ளைக்காரன் தோல் அவ்வளவு மென்மை, வெள்ளைக்காரன் இருதயமும் அவ்வளவு மென்மை. இவருக்கு உள்ள உடைஞ்சிட்டு, சரி செத்து போவோம், எதுக்கு தினந்தோறும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சாயந்தரம் செத்துருவோம். ஒரு மாத்திரையை போட்டால் முடிஞ்சு. மனைவிக்கு ஒரு மாத்திரை, எனக்கு ஒரு மாத்திரை. படுத்தா விடியும் போது ஆள் இருக்காது, கவர்மெண்ட் எடுத்து அடக்கம் பண்ணிடும். ரொம்ப கஷ்டம். சாகிறது ஒரு வகையில் வேற வழியே இல்லைன்னு முடிவெடுத்தாலும் சாவதற்கும் மனசு கஷ்டம். அன்னைக்கு பார்த்து அவங்க சர்ச்சில் சேல்ஸ் டே. நம்ம சர்ச்சில் அப்படி ஒரு டே வைக்கிறது இல்லை. அதனால தான் பிதாவின் வீட்டில் என்ன கிடையாது, வியாபாரம் கிடையாது. ஆனால் அந்த சர்ச்சில் சேல்ஸ் டே வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. ஆனால் என்ன செய்யணும்னா, சபையார் எல்லாரும் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்து வெளியே ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கணும். உதாரணமாக தோதிரம் 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 தோதிரம். இப்போ கலைச்செல்வி வரான்னு வச்சுக்கோங்க, கலைச்செல்வி தானே, கலைச்செல்வி ஒரு முட்டையை கொண்டு வரா. ஒரு முட்டை தான் இருக்கு வீட்டில். இந்த ஒரு முட்டையை டேபிளில் வச்சுட்டே இருக்கா. ஜான் மைக்கேல் பிரதர் வர்றாரு, கலைச்செல்வி இந்த முட்டை என்ன விலை? இது 500 ரூபா. இன்னும் முட்டை 5 ரூபாய்க்கு கூட பெறாது, 500. இது கத்தருக்காக 500 ரூபா கொடுத்து வாங்க. அப்படியே நான் சர்ச்சில் கொடுத்துட்டு போயிடுவேன். உடனே அவர் நினைச்சுவா, சரி பரவாயில்ல, 3 ரூபா முட்டை தான், ஆனால் 500 ரூபா கொடுத்து வாங்குவோம். யாருக்காக வாங்குற? கத்தருக்காக. 1 ரூபா ஒரு முட்டையை வாங்கிட்டு 500 ரூபா. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த பொருளை சேல்ஸ் பண்ணி அதை சர்ச்சுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு அந்த ஊழியம் நன்றாய் நடக்கும். ஒரு வகையில் நல்லதுதான், ஆனால் வசனத்தின்படி அது தப்பு. அதனால தான் நம்ம அப்படி செய்யறது இல்லை. உற்சாகமாய் கொடுக்க இடத்துல வாங்கி ஊழியத்தை நடத்துகிறோம். அல்லேலூயா. வியாபாரம் பண்ணி ஊழியத்தை நடத்துறது இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ அந்த சபையில் அந்த சேல்ஸ் டே அவர் பார்த்தாரு, 10 கோழி இருந்துச்சு அவர் வீட்டில். அந்த கோழியை அடிச்சாரு, சுத்தம் பண்ணாரு, நல்லா பொரிச்சாரு, துண்டு துண்டா வெட்டினார். ஒரு கோழியை 7 துண்டா வெட்டினார். 10 கோழி எத்தனை துண்டாச்சு? 70 துண்டு முன்னாடி வச்சிட்டார். ஒரு ஆள் வந்தார், ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டார். பயங்கரமான ருசி, நல்ல மனம்.
நல்லா இருக்குன்னு சொன்னா சர்ச்சில் வந்து அத்தனை பேர் எங்க வந்துட்டாங்க இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட. ரொம்ப நல்லா இருக்கு. உடனே எல்லாம் பேசினாங்க, ஐயோ அப்பா ரொம்ப அருமையா பண்றீங்களே, ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப அருமையா பண்றீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். சாதாரண கோழி தான், எல்லாரும் சமையல் தான் பண்றோம், ஆனா உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல், நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல மனமா இருக்கு. அந்த சபையில் ஒரு பணக்காரரு பணம் நிறைய வச்சிருக்காரு, என்ன பிசினஸ் செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் மெல்ல இவற்றை வந்தார், பிரதர் நீங்க செஞ்ச அந்த கோழியை நானும் ஒன்றை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட், நல்ல மனம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவோமே. இவர் அன்னைக்கு சாக போறாரு, அன்னைக்கு ஒரு புதிய துவக்கம். பணக்கார விசுவாசி சொல்றாரு, நம்ம 2 சேர்ந்து என்னையா பிசினஸ், உன்கிட்ட பணம் இல்லை எனக்கு தெரியும், நான் எவ்வளவு நீ பணம் கட்டாலும் தாரேன், நான் கேபிட்டல் பார்ட்னர், நீ ஒர்க்கிங் பார்ட்னர், நான் பணம் போடுகிற முதலாளி, நீ வேலை செய்கிற முதலாளி, 2 பேரும் முதலாளி தான், வர்றதுல பாதி எடுத்துக்கிடுவான். அப்படியா, நான் வேறொரு மாதிரி நினைச்சிட்டு சர்ச்சுக்கு வந்தேன், இதுதான் கடைசி ஆராதனை, நாளை காலைல அடக்க ஆராதனை. என்னப்பா எவ்வளவு கிருபை திறமை ஒன்றை இருக்கு, நீ என்ன சாகணுங்கிற, மெய்யாய்த்தான் சொல்றேன், வா போவான். ஒரு கோழிக்கறி சாப்பிடுற கடை, அதுக்கு பேர் தான் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை பற்றி தெரியும், KFC பற்றி தெரிஞ்சோம், கை தூங்க பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஏனென்றால் அது நம்ம ஊர்ல இல்லை. அதை மாதிரி கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க, யார் முயற்சி பண்ணாலும் பக்கத்தில் வர முடியாது. அகில உலகமும் அந்த கடை இருக்கு. அப்போ அந்த தாத்தாவுக்கு, அதனாலதான் அந்த KFC படத்தை பார்த்தீங்களா, ஒரு தாடி வச்ச தாத்தா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த தாத்தா சாக வேண்டியவர், இன்னைக்கு உலகம் முழுவதும் கொடி கட்டி பறக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே அந்த தாத்தாவுக்கு ஒரு வரம், ஒரு திறமை, ஒரு கிருபை. அதே போல தேவனுடைய பிள்ளையே, you are something special, better than he and him. பக்கத்தில் இருக்கிறத விட நீ ஏதோ ஒன்றிலே விசேஷமானவர். இடி முழக்கம் போல இல்லைன்னு சொல்லுங்க, அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். எழுமி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோ, thank you Lord. கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை இறங்கி வருகிறது, வரங்களை கர்த்தர் ஊற்றுகிறார், அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், திறமைகள் தாளந்துகளை கர்த்தர் ஊற்றுகிறார். பயன்படுத்துங்க, கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பா 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 கிருபையை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க. பயன்படுத்தட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பயன்படுத்தட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், கிருபைகளை பயன்படுத்தட்டும், அபிஷேகத்தை பயன்படுத்தட்டும், வல்லமையை பயன்படுத்தட்டும், வரங்களை பயன்படுத்தட்டும், திறமைகளை பயன்படுத்தட்டும், தாளந்துகளை பயன்படுத்தட்டும். நல்ல ஆண்டவரே, பிரச்சனையோடு தேவையோடு கண்ணீரோடு வந்த அந்த மகளுக்கு கடந்த கால பிரச்சனைக்கு தீர்வுகளையும் தந்தி, எதிர்கால வாழ்வுக்கு ஆதாரமும் கொடுத்தேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து எங்கள் பிரச்சனைக்கு தீர்வையும் கேட்கிறோம், எதிர்கால வாழ்வுக்கு உதவி ஆதாரத்தை கேட்கிறோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்து. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.